இதுவரை குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்ததால் லாபம், ஆசை நிறைவேற்றம் மற்றும் நண்பர்கள் ஆதரவு போன்ற பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைத்திருக்க வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் இக்காலத்தில் கிடைத்திருக்கலாம். புதிய தொடர்புகள் மற்றும் அறிமுகங்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கலாம். சமூகத்தில் மதிப்பும், நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைத்திருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது குரு பகவான் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சி செலவுகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடியதாக அமையும். திட்டமிடாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளியூர் வாய்ப்புகள் உருவாகலாம். வேலை அல்லது கல்வி காரணமாக தூர பயணங்கள் அதிகரிக்கலாம். இந்த காலத்தில் தியானம், ஆன்மீக வழிபாடு மற்றும் அமைதியான சிந்தனைகள் மன நிம்மதியை தரும். ஆன்மீக பயணங்கள் அல்லது கோவில் தரிசனங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் இந்த காலத்தை சமநிலையுடன் கடக்க முடியும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சியையும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் அனுபவங்களையும் தரக்கூடிய காலமாக அமையும்.